ஆமா ப்ரோ, ஏன்னா வந்து அந்த பிஜிஎம் கரெக்டா செட் ஆகணும்ல. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மௌனம் பேசியது? மௌனம் பேசியது எல்லாமே பேசிருச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. இல்ல நம்ம டிவில பாத்துறோம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் எப்படி கடந்துச்சா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. டிவில பாக்கும்போது சின்ன ஸ்கிரீன், சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா இருக்காது என்ன ஆல் தட். இல்ல பாக்கும்போது பயங்கரமா இருந்தது. சூர்யா அழகு. இந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஆமா, அதெல்லாம் எப்படி இந்த சீரியஸோட ரியாக்ஷன்லாம்? அவங்க ஆக்டிங் அப்பவே அவ்வளோ பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. அப்போதைக்கும் பெருசா எதுவுமே இல்லை. அப்பயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கடைசியில லைலா வர போர்ஷன்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப கியூட்டா இருந்தது. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நீங்க நிறைய தடவை டிவில பாத்துருப்பீங்க, ஆனா தியேட்டர் வந்து இல்ல, டிவில குட்டி குட்டி சீன்ஸா பாத்திருக்கேன். தியேட்டர்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப ட்விஸ்ட் இதெல்லாம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஆமா, நல்லா பண்ணிருந்தாங்க. இட் வாஸ் குட். எனக்கு தெரியல, அவ்வளோ சொல்ல தெரியல. எனக்கு சூர்யா பிடிச்சிருந்ததுனால பெருசா கனெக்ட் பண்ணல. ரெட்ரோல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் உருன்னே இருப்பாரு. ஆமா ஆமா, பயங்கர இன்ட்ரோவர்ட். ஆமா, இதுலயுமே அதே மாதிரி கொஞ்சம் உருன்னே இருப்பாரு. ஸ்டார்டிங்ல எல்லாம் லவ் வந்ததுக்கு அப்புறமா தான் சேஞ்ச் ஓவர் இருக்கும். சோ இது எப்படி பாக்குறீங்க? நம்ம அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். கிட்ட நம்ம முன்னாடி இதெல்லாம் பாத்துட்டோம். ஆமா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபீல்ல நம்ம அதை இப்போ இது பண்ண முடியாதுல்ல, ஜட்ஜ் பண்ண முடியாதுங்களே. But it was nice. அது என் அன்பே சாங் இருக்குல்ல, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச சீன் அந்த கடைசி லைலா வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப டவுனா இருக்கும் போது அவங்க வந்தாங்க. ஸோ திருப்பி அந்த உண்மையான காதல் தெரிய வந்ததுல அது இட் வாஸ் குவைட் குட். ஆமா, வெரி ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான், இனிமே இந்த மாதிரி படம்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. எவ்ரிடே எப்பப்போ டைம் எப்படி வருதோ வந்து பார்க்க வேணும்னு இருக்கேன். ஒரு வாட்டி கூட பாக்கலங்க. அதான் குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். இப்ப இந்த சோசியல் மீடியா வரதுனாலதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல எல்லாம் வரும்ல, அப்படி நிறைய பார்த்தது உண்டு. டிவில கூட அவ்வளவா பார்த்தது இல்ல, இதுதான் ஜாஸ்தி பார்த்தது. தேங்க்யூ. 23 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை பாக்குறோம்னா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் நல்லா இருக்கு. சூர்யா ஃபேன் தான், நல்லா இருக்கு படம். அவரோட அந்த ஐஸ்லாம் இருக்குல்ல, அந்த கான்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு படம். பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சேம் இப்போ எப்படி வைப் இருக்கோ அதே வைப் அப்பயும் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அந்த சாங் நல்லா பிடிச்சிருக்கு, சகியே சாங், அது நல்லா இருக்கு. இல்லை, நான் டிவியில் கூட ஒரு வாட்டி தான் பார்த்தேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வரேன், தனியாக வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்து கூட ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நம்ம சைல்ட்ஹுட்க்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த 90s கிட்ஸ் அந்த இது கடைசி அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். லைலா வர போர்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருந்துச்சு அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தியேட்டரில்? ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போவுமே பக்கத்தில் இருக்க விஷயத்த வந்து பார்க்காம விட்டுருவோம், அதுதான். பட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னா என்ன? சின்ன சின்னதாய் பெண்ணி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச சீன், ஃபேவரட் சீன்னா ஆல் டைம் ஃபேவரட்? ஆல் டைம் ஃபேவரட்னா சூர்யா வந்து லவ் வந்துட்ட பிறகு சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பார்ல, அவர் வந்து அந்த த்ரிஷா அவங்கள லவ் பண்ணுறாங்க, அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. இப்போ ரெட்ரோல வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதில் வந்து சிரிக்காமல் இருப்பார், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சிரிப்பார். இதை வந்து முன்னாடியே அமீர் சார் வச்சு இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே உருண்டே இருப்பார் இந்த படத்தில். லவ் வந்ததுக்கப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு பயங்கரமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ தான் அதை ரெட்ரோல பண்ணுறாங்க, அது முன்னாடியே பண்ணிட்டாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி சூர்யாவுக்கு வந்து ரொமான்டிக் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்பயும் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கடைசி வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டு. பட் இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டு இருப்போம். தியேட்டராக பார்க்கும்போது 2K கிட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன, அவங்களுக்கு அது சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அவங்க அந்த த்ரிஷா வந்து லவ் பண்ணல அப்படின்ற சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போ கத்திக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு. பட் நமக்கு தெரியும்ல, அவங்களுக்கு அது இப்போ தான் கனெக்ட் ஆகும், நமக்கு ஆல்ரெடி ஒரு கனெக்ட் இருக்குது. படம் நல்லா இருந்தது. 20 வருஷம் முன்னாடி வந்தாலும் இப்போவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம். அப்புறம் பிஜிஎம், யுவன் பிஜிஎம் அப்பத்துலேருந்தே சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோ பாட்டு இருந்தாலும் நம்மளால் எல்லா பாட்டையும் கேட்க முடியும். இப்போ வர படத்தில் நான் பேசினேன்ல, இப்போ வர படத்துலலாம் பாட்டு வெளில போயிடுறாங்க, கேட்க முடியாத மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே இந்த படத்தில் எல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான படம் திருப்பி அயன் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல எனக்கு,
இது சொல்லி தான் எனக்கு தெரியுமே. அவங்க நேற்று இன்ஸ்டாவில் போடும்போது பார்த்தம்போது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அட்வைஸ் பண்ணுவார்ல அந்த பொண்ணுக்கு, ஜீன்ஸு போட்ட சகுனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீன் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுல என்ன பாட்டு? அந்த அன்பே அன்பே சாங் சூப்பராக இருக்கும். இருந்துச்சு. ஆக்சுவலாக சூர்யா அண்ணாவோட ஃபேன் தான் நான். சூர்யா அண்ணாவோட விண்டேஜ் மூவிலாம் நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது இல்லை. இப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூவிக்கு அடுத்து நான் ஒரு விண்டேஜ் சூர்யாவை பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருந்தது மூவி. அவரோட கண்ணு வந்து நார்மலாகவே அவர் கண்ணு எப்போவுமே அழகு தான், இப்போ வரைக்குமே அழகு தான். அவர் ஃபேன் பேஸே செப்பரேட்டாக இருக்குது அந்த ஐஸ்க்காக. அதில் நானும் ஒரு ஃபேன் கேர்ள் தான். நல்லா இருந்தது மூவி. லைலாவோட ஆக்டிங், லைலாவோட பேர், த்ரிஷாவை பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில். ஓஜி எஸ். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சீன்னா நிறைய சீன்ஸ் இருக்கு. சூர்யா நான் வந்தாலே எனக்கு பிடிக்கும். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு. யுவன் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பியூர் லவ் எமோஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கவும். பார்த்துருக்கேனே. சூர்யா தான் ரீசன், சூர்யாக்காக மட்டும்தான். தென் வந்து யுவனோட பிஜிஎம், அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீர் சார் நல்ல படம் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல மூவி வந்து சூர்யா ஃபேன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ணாவோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. அவரோட ஐஸ்க்காக தான் நான் மெயினாக வந்தது. அந்த விண்டேஜ் சூர்யா, விண்டேஜ் ஐஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்காரு அவரு. அவரோட ஸ்டைல வந்து மாற்ற முடியாது, அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது விண்டேஜ் படம் பார்த்தாலே இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குது. எல்லா படமும் இப்போ ரீல்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ சூர்யா படம் ரீல்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் அந்த அளவுக்கு அவங்கள எஃபெக்ட் போட்டு நடிக்கல. சூர்யா அளவுக்கு இல்லை. புடிச்ச சீன் தான் அந்த திரிஷா வந்து இந்த சைடு வந்து பேசுவாங்கல்ல, இந்த காதல விழுந்துட்டேன்னு, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, என்னடா இது லவ்னு சொல்லுவாரு. அந்த டைலாக் செம்மையா இருக்கும். அதனால தான் படமே ஓடிச்சு. ஆஹா, ஆமா ப்ரோ. ஏன்னா வந்து அந்த பிஜிஎம் கரெக்டா செட் ஆகணும்ல, அந்த சிச்சுவேஷன் செட் ஆகணும் அந்த பிஜிஎம். அப்பதான் அந்த படம் நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. லவ் சீன்லாம் பக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு படம் பார்த்தது. ரிலீஸ் காக்கா பண்ணலாம் ப்ரோ. காக்கா நல்லா இருக்கும். ஆமா, அடுத்த மில்லையில பார்க்க போறேன். அடுத்த வாரணம் ஆயிரம் அப்படியே. ஆஸ் ஆக்டராக நிறையா வளர்ந்துருக்காரு, அது மட்டும் ஃபீல் ஆகுது. நல்லா இருந்தது படம். அதான் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பாட்டு மட்டும் நிறையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. அது லாஸ்ட்ல ஏமாறுவேன். இல்லை பிடிச்ச சீனு என்னதுடா? பிடிச்ச சீன் எனக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து தியேட்டர் ஃபீல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் லவ்வர்ஸ் டே அதுவுமா வந்து ஒரு குட் ஃபீல் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி. நல்லா இருந்தது, நல்ல ஃபீல். ஆஸ் யூஷுவல் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. யுவனோட மியூசிக் நார்மலாகவே நல்லா தான் ப்ரோ இருக்கும். இந்த படம்னு இல்லை, யுவனை நம்ம என்ன சொல்றது, நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு, லைலா வந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த காலத்துல எப்படி இருந்தது? சாக்லேட் பாய் சூர்யா படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. சூர்யா பொம்மலை சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு.